श्रीशैलेशदया पात्रं दिवक्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रमेशामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मय व्योमोगतस्तराणि तृणायमेने आत्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता योधने स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बगलाभिरामं श्रीमत्तदङ्ग्रिलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणुं प्रगालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुदामभय स्वसर्ममर्वन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तुजिकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि விண்ணார் தளமதில் சூழ் வெளிபுத்தூர் என்றற்கால் சொன்னார் கலக்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டார் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவிடி செவிதிற்காப்படியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் முக்கு முழங்கும் அப்பாஞ்சு சன்னியும் பல்லாண்டே பல்லாண்டன்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமன்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று அவண்டுரைப்பினமோ நாராயணாகி வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து நிறுத்தோர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நாம் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களாலும் ஆன்றோர்களாலும் அனுபவித்த அபிமான ஸ்தலங்களை கிட்டத்தட்ட 105 ஸ்தலங்களை நாம் மனத்தேரில் ஏறி பயணம் செய்திருக்கிறோம். இன்றைய தினம் இன்னும் 3 தலங்கள் தான் பாக்கி இருக்கிறது. இன்றைய தினம் 106. 106வதாக நாம் காண இருப்பது ஜோஷிமத். இந்த ஜோஷிமத் என்று அழைக்கப்படுகிற ஜோஷிர்மத் ஆலயமானது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலி மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரம் மற்றும் நகராட்சி வாரியமாகும். 6150 அடி உயரத்தில் அமைந்துள்ள இது பத்ரிநாத் போன்ற பல இமயமலைக்கு ஏறும் பயணங்களுக்கு மலையேற்ற பாதைகள் மற்றும் புனித யாத்திரை தலங்களுக்கு நுழைவாயிலாகும். ஆதிசங்கரால் நிறுவப்பட்டதாக பாரம்பரியமாக நம்பப்படும் 4 முக்கிய பீடங்களில் இங்கு ஒன்று உள்ளது. 2021 பிப்ரவரி முதல் இப்பகுதி 2021 உத்தரகாண்ட் வெள்ளம் மற்றும் அதன் பின் விளைவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஓடும் முகத்தில் அமைந்துள்ள இந்த புவியியல் இருப்பிடத்தின் காரணமாக நகரம் மூழ்கி வருவதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிபி 7 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் கத்யூரி மன்னர்கள் குமாவோலில் மற்றும் கத்தியப்பூர் என்ற பைஸ்நாத் பள்ளத்தாக்கில் தங்கள் தலைநகரிலிருந்து பல்வேறு அளவிலான பகுதிகளை ஆண்டு வந்தனர். கத்யூரி வம்சம் வாசுதேவ் கத்யூரியால் நிறுவப்பட்டது. ஜோசிமத்தில் உள்ள பண்டைய பஸ்தியா கோயில் வாசுதேவ் என்பவருக்கு உரியதாக கருதப்படுகிறது. வாசுதேவ் பௌத்த வம்சாவளியைச் சேர்ந்தவர். ஆனால் பின்னர் பிராமண நடைமுறைகளை பின்பற்றினார். மேலும் பொதுவாக கத்யூரி மன்னர்களின் பிராமண நடைமுறைகள் சில சமயங்களில் ஆதிசங்கரின் ஒரு தீவிரமான படையெடுப்பின் காரணமாக கூறப்படுகிறது. பத்ரிதத் பண்டே தனது குமாவோன் கா இதிகாஸ் என்ற நூலில் கத்யூர் வம்சம் கார்த்திகேயபுரத்திற்கு இன்றைய பைஸ்நாத் இடம்பெயர்வதற்கு முன்பு ஜோஷிமத் தான் அதன் அசல் தலைநகராக இருந்தது என்றும் குறிப்பிடுகிறார். கதையின்படி வாசுதேவ மன்னர் நரசிம்மருடைய பக்தராக இருந்தார். ஒரு நாள் அவர் வேட்டைக்கு சென்றபோது நரசிங்க கடவுள் மாறுவேடத்தில் அவரது வீட்டிற்கு வந்தார். அவரது மனைவி கடவுளுக்கு உணவு படைத்தார். உணவை உண்ட பிறகு கடவுள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க மன்னனின் அறைக்கு சென்றார். வேட்டையிலிருந்து திரும்பிய மன்னன் தனது படுக்கையில் ஒரு மனிதன் உறங்குவதைக் கண்டு கோபமடைந்தான். அவன் தனது வாளை எடுத்து கடவுளின் இடது கையை வெட்டினான். இரத்தத்திற்கு பதிலாக காயத்திலிருந்து பால் வடியத் தொடங்கியது. இதை கண்ட மன்னன் மாறுவேடத்தில் இருந்த ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதை உணர்ந்தான். அவன் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டான். கடவுள் தனது ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாக இருந்ததால் வந்ததாகவும், ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு மன்னன் ஒரு புதிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சபித்ததாகவும் கூறினார். இந்த காயத்தின் காரணமாக கோவிலில் உள்ள சிலையின் இடது கையும் பலவீனமாக இருக்கும்
சிலையின் கை விழுந்து விட்டால் அதுவே அவரது வம்சத்தின் முடிவாக இருக்கும். கிபி 11ஆம் நூற்றாண்டில் பன்வார் வம்சத்தர் கைது மன்னர்கள் பதவியில் இருந்து அகற்றப்பட்டனர். 2021 பனிப்பாறை வெடிப்பு மற்றும் அதன் பின் விளைவுகள். உத்தரகாண்ட் சமோலி மாவட்டத்தில் உள்ள நந்தாதேவி தேசிய பூங்காவில் 2021 பிப்ரவரி அன்று நந்தாதேவி பனியாற்றின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததால் ரிஷிகங்கா மற்றும் தவுளி கங்கா ஆறுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ரினி கிராமம், தவுளிகங்கா அணை, ரிஷிகங்கா அணை, தபோவன் விஷ்ணு காட் நீர்மின் நிலையம் உள்ளிட்டவை பேரழிவுக்கு உள்ளாயின. மக்கள் பலர் உயிரிழந்தனர் மற்றும் அவர்களின் உயிருக்கு ஆபத்தும் ஏற்பட்டது. ஊடகங்களின்படி இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் குறைந்தது 31 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது மற்றும் சுமார் 165 பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன தொழிலாளர்களின் எண்ணிக்கை 150 என பிடிஐ செய்தி தெரிவிக்கிறது. வெள்ளப்பெருக்குக்கு பிறகு குடியிருப்பவர்கள் வீடுகளில் விரிசல்களை காண தொடங்கின. இறுதியில் ஒரு உள்ளூர் கோவில் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து 600க்கும் மேற்பட்ட வீடுகள் காலி செய்யப்பட்டன. இறுதியில் சுமார் 4400 to 4600 கட்டமைப்புகளில் 700க்கும் மேற்பட்டவர்கள் விரிசல் காணப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள தெருக்கள் மற்றும் நடைபாதைகளிலும் விரிசல்கள் காணப்பட்டன. நூற்றுக்கணக்கான குடியிருப்பாளர்கள் வெளியேற முடிந்தது. மேலும் அதிகாரிகள் நகரத்திற்கு உள்ள மண்டலங்களை ஆபத்து இடைநிலை மற்றும் முற்றிலும் பாதுகாப்பான பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டு இடிப்பு பணிகள் ஜனவரி 2023 அன்று தொடங்கின. மக்கள் தொகை புள்ளி விவரங்கள். 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஜோசிமத் நகரில் 3898 குடும்பங்கள் வசிக்கின்றன. ஜோசிமத்தின் மொத்த மக்கள் தொகை 16,709 ஆகும். இதில் 9,988 ஆண்கள் மற்றும் 6,721 பெண்கள் உள்ளனர். எனவே ஜோசிமத்தின் சராசரி பாலின விகிதம் 673 ஆகும். ஜோசிமத் நகரில் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மக்கள் தொகை 2003 ஆகும். இது மொத்த மக்கள் தொகையில் 13% ஆகும். ஜோதிர் மடம் என்பது உத்தரகாண்ட் மடம் அல்லது வடக்கிந்திய மடாலயமாகும். இது ஆதிசங்கரால் நிறுவப்பட்டு 4 முதன்மை நிறுவனங்களில் ஒன்றாகும். மற்றவை சிருங்கேரி, பூரி, துவாரகா ஆகியவையாகும். இதன் தலைவர்கள் சங்கராச்சாரியார் என்ற பட்டத்தை பெற்றுள்ளனர். ஆதிசங்கரால் தொடங்கப்பட்ட பாரம்பரியத்தின்படி இந்த மடம் அதர்வ வேதத்திற்கு பொறுப்பாக உள்ளது. ஜோதிர் மடம் புனித யாத்திரை நகரமான பத்ரிநாத்துக்கு அருகில் உள்ளது. குரு கோவிந்த் காட் அல்லது மலர்களின் பள்ளத்தாக்கு தேசிய பூங்காவிற்கு செல்லும் பயணிகளுக்கு இந்த இடம் ஒரு அடிப்படை நிலையமாக அமைந்துள்ளது. இங்கு நரசிம்மர் கோயிலில் பத்ரி நாராயணரும் பல தெய்வங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். இங்குள்ள மூலவரான நரசிம்மர் ஆதிசங்கரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது 12 தமிழ் கவிஞர்கள், புனிதர்கள் அல்லது ஆழ்வார்களால் வணங்கப்படும் விஷ்ணு 108 கோயில்களான திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். மேலும் இங்குள்ள கடவுளும் தேவியும் பரிமளவல்லி சமேத பரமபுருஷ பருமாள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஜோசிர்மத் கண்டோன்மெண்ட் உத்தரகாண்டில் அமைந்துள்ள இந்திய இராணுவத்தின் முக்கிய இராணுவ தளங்களில் ஒன்றாகும். இது கார்வால் ரைஃபிள்ஸின் சாதாரண பெட்டாலியனான கார்வால் சாரணர்களின் நிரந்தர தளமாகும். இது இந்திய திபெத் எல்லைக்கு மிக அருகில் உள்ள இராணுவ தளமாகும். 2013 கேதார்நாத் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான அடிப்படை முகாமாக இது பயன்படுத்தப்பட்டது. சங்கராச்சாரியார் மடம். இது வட இந்தியாவில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட மடமாகும். இந்த மடத்தில் பத்ரிநாராயணன் மற்றும் ராஜேஸ்வரி தேவி கோயில்கள் உள்ளன. இங்கு ஒரு புனித குகையும் உள்ளது. அங்கு ஆதிசங்கராச்சாரியார் தவம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. நரசிங்கர் கோயில். இது நரசிங்க அவதாரத்தில் உள்ள விஷ்ணுவின் பழமையான கோயிலும் ஜோசிர் மடத்தில் முக்கிய கோயிலுமாகும். இதில் நரசிங்க பெருமானின் சிலை உள்ளது. இது சங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. உள்ளூர் நம்பிக்கையின்படி இந்த சிலையின் இடது கை முடியைப் போல மெலிந்து விட்டது. அது உடையும் நாளில் பத்ரிநாத் செல்லும் வழியில் அமைந்துள்ள நரநாராயணன் மலைகள் இணைந்து ஒன்றாகிவிடும். மேலும் பத்ரிநாத் கோயிலில் பத்ரிநாத் பெருமாள் தற்போதைய கோயிலிருந்து மறைந்து ஜோசிமத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் பவிஷ்ய பத்ரி என்ற புதிய இடத்தில் கருங்கல்லாக மீண்டும் தோன்றுவார். ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் பத்ரிநாத் கோயில் மூடப்பட்டிருக்கும் காலத்தில் பத்ரிநாத் பெருமானின் சிலை நரசிங்க கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு 6 மாதங்களுக்கு வழிபடப்படுகிறது. அதாவது இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 6 மாதம் பத்ரிநாத்தில் உள்ள கோயில் பத்ரிநாத் முழுவதுமே பனி மூடிவிடும். அதனால் போகிறதுக்கு பாதையே இருக்காது. அதனால் அந்த குளிர்காலத்தில் அந்த பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், மூலவர் இல்லை விக்கிரக பெருமாள், இங்கே கொண்டு வரப்பட்டு
இங்கே அவருக்கு பூஜை நடப்படும். ஜோசிமத்தில் தான். ஜோசிமத்திலேருந்து மேலே போனோன்னா அந்த பக்கம்தான் மேலே உயரக்க மலைக்கு மேலே போனால் தான் பத்ரிநாத். ஆகவே ஜோசிமத்தில் தான் அந்த பெருமாள் 6 மாதம் பராமரிக்கப்பட்டு பூஜைகளெல்லாம் நடைபெறும். அவ்வளவு பெரிய மலை உயரத்துலேருந்து வந்து ஜோசிமத் வழியால் தான் கீழே தண்ணீர் எல்லாம் இறங்குகிறது. ஆகவே ஜோசிமத்துக்கு அடிக்கடி வெள்ளப்பெருக்கும் மலை சரிவும் அடிக்கடி ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய இடம் அது. ஆனாலும் அங்கும் 10,000 15,000 பேர் இருந்து கொண்டு அந்த பகவானுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது நமக்கு சாதாரண போயிட்டு வருபவர்களுக்கே அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜோசிமத்தில் நிரந்தரமாக எப்பொழுது பார்த்தாலும் ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டு இரவு பகலாக அந்த கங்கா ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த கங்கையுடைய சத்தமே நமக்கு பயமாக இருக்கும். அவ்வளோ வேகமாக கீழே இறங்கி வரும். அலக்கநந்தா நதி, கங்கை அதை பல இடங்களில் பிரிந்து பல்வேறு வகைகளாக வரும். தபோவன் என்ற ஜோசிமத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கே இயற்கையான வெந்நீர் ஊற்றுக்கள் உள்ளன. இந்த இடத்துலேருந்து தவளிகங்கா நதியை காணலாம். ஆழிக்கு செல்லும் கம்பி வடப்பாதை சுற்றுலா பயணிகளே மிகவும் பிரபலமானது மற்றும் ஆசியாவிலேயே மிக நீளமான கம்பி வடப்பாதைகளில் ஒன்றாகும். இது குளிர்காலத்தில் நவம்பர் முதல் மார்ச் வரை மட்டுமே திறந்திருக்கும் மற்றும் இருவழி பயணத்திற்கு 1000 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் ஆழிக்கு செல்வதற்கு இந்த கம்பி வடப்பாதையே மிக வேகமான பாதையாகும். ஜோசிமத் பிரதான நகரிலிருந்து ரிஷிகேஷ் நெடுஞ்சாலையை நோக்கி 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கோயில் அமர்ந்துள்ளது. அது கரிபவானி கோயில். கபேஸ்வர் ஒரு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள உர்கம் என்ற கிராமத்துக்கு அருகிலுள்ள அமைந்துள்ளது. உர்கம் NH 58 நெடுஞ்சாலையிலிருந்து விலகி அமைந்துள்ளது. ஜோசிமத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கவுலங்கியிலிருந்து இதனை அடையலாம். சில நேரங்களில் நண்பர்களுக்கு முன்பு கவுலங்கியிலிருந்து பகிரப்பட்ட வேன்கள் இயக்கப்படுகின்றன. ஜோசிமத்திலிருந்து கவுலங்கிற்கு தினமும் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை பொது சேவை நடைபெறுகிறது. இவ்வளவு சிறப்புக்குரிய ஜோசிர்மத் இங்கே இருக்கக்கூடிய மக்களை பாராட்டணும். ஆனால் எந்த வகையான வசதியும் இல்லாமல் எந்த நேரத்திலும் இயற்கை பேரழிவை எதிர்நோக்கி கொள்ளக்கூடிய இடத்துல போக்குவரத்து எந்த நேரம் வேணாலும் நின்று போகும். அவ்வளவு சோதனைகள் நிறைந்த அந்த இடத்துல மக்கள் இருந்து கொண்டு அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வரக்கூடிய பக்தர்களுக்கும் வசதிகளை செய்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த அன்பர்களுடைய அந்த மெய்யன்பர்களுடைய திருவடிகளை வணங்கி நாம் நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இறைவான் இதாராய் பறையேல ரொம்பவாய் எற்றைக்கும் ஏழையில் பிரிவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாகவும் உனக்கே நாமாட் செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையல் வரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்பொரு வரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.